திமுக ஆட்சியில கடந்த 4 வருஷத்துல 545 கோடி ரூபாய் செலவுல ஏராளமான உட்கட்டமைப்பு வசதிகள் செஞ்சிருக்கோம். மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு துணை முதல்வர் அதாங்க சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி சொல்லி இருக்காரு. நீங்க 545 கோடி செலவு பண்ணி இருக்கலாம், ஆனா உட்கட்டமைப்புன்னு எதை சொல்றீங்கன்னு கேட்டிருக்காங்க தமிழக மக்கள். ரோடு போட்டிருக்கணும், அது ஸ்டாலின் வீடு இருக்கும் சித்தரஞ்சன் சாலை மட்டும்தான் நல்லா இருக்கு. குடிநீர் வசதி இல்லாம ஒவ்வொரு பகுதியிலையும் போராட்டம் நடக்குது. தண்ணி அது வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வருதுங்க. எங்க தீன் போகுது, நாங்க தண்ணி இங்க தீன் போவோம். நாங்க அந்த உள்ள ஏரியாக்குள்ள தாய் அமைச்சா சரியா போயிடுமா எங்க பிரச்சனை. தண்ணி வழி கட்டல, நாங்க எல்லா வழியும் கட்டுறோம். நீங்க எதுக்கு எங்களால இது பண்ணு கிடக்குறீங்க? சொல்ல மனசுல சாவடிக்கிறீங்க. இது மாதிரி தலைநகர் சென்னையிலேயே கழிப்பறை வசதிகள் கிடையாது. சிங்கார சென்னை பேரு வச்சு அழகுபடுத்துறோம்னு விளம்பரம் செஞ்சாச்சு, தேடி பார்த்தா ஒன்னையும் காணும். இப்படி தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு ஊரா தேடி போய் பார்த்தா உட்கட்டமைப்பு வசதிகளை காணும். மெயின் ரோடுகளை மட்டும் பலபலப்பா காட்டிட்டா அது உட்கட்டமைப்பு வசதின்னு சொல்லலாமா? போன மழைக்கு உடைஞ்ச சாலைகளே இன்னும் சரி செய்யல. கிராமப்புற சாலைகள் திட்டத்துல 40% கமிஷன்ல தார் சாலைகள் எல்லாம் தனித்தனியா பெயர்ந்து வருது. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாவே இந்த ரோடு இதே லட்சத்தில் தான் இருக்கு. பல தடவை எல்லார்கிட்ட சொல்லி பார்த்தாச்சு, யாரும் கேட்குற மாதிரி இல்லை. மழை பெஞ்சா தண்ணி நிற்க தான் செய்யுது. நேற்று மழைக்கு நிறைய தண்ணி இருந்தது. இப்போ நாங்கள் சீப்பரை வச்சு தள்ளி விட்டோம். குடிநீரில் காவா தண்ணி கலந்துருக்குன்னு சொல்கிறதுனால அதை பார்த்தாங்க. அது தோண்டி போட்டுட்டு அது 20 நாளாக அப்படியே கிடக்குது. ஒவ்வொரு இடமா தோண்டிகிட்டே வராங்க. இந்த கிட்டத்தட்ட ஒரு 300 அடியில் 4 இடத்துல தோண்டி போட்டிருக்காங்க. இதனாலே ஜனங்க விழுந்து வாடுறாங்க. டூ வீலரில் போகிறவங்களாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டிராஃபிக் ஜாமாக இருக்குது. இல்லைங்களா, பார்க்கல இல்லைங்களா, இந்த ரோடு பாருங்கள் எப்படி இருக்குது. வரவங்க போகிறத பாருங்க, அப்படியே உயிராங்க. வண்டி வந்தாங்கன்னா பிரேக் வச்சுன்னு உயிராங்க. குழந்தைய ரோடு கிராஸ் பண்ண முடியல, அப்படி இருக்குது. இப்படி தொட்ட இடத்துல எல்லாம் ஊழல் செஞ்சு திட்டங்களை நிறைவேற்றின ஒரு சில இடத்துலயும் ஓட்டை உடசல அடையாளம் காட்டினா அதுதான் சிறந்த உட்கட்டமைப்பா? அடுத்து பேருந்துகளுக்கு வருவோம். அதிமுக ஆட்சியில அதிக அளவு பேருந்துகள் வாங்கினாங்க. படுக்கை வசதி கூட அரசு பேருந்துல அறிமுகம் செஞ்சாங்க. திமுக ஆட்சியில 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பஸ்ஸுக்கு பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சதுதான் சாதனை. புது பஸ்ஸை வாங்காம மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு தொலைதூர பேருந்துன்னு பெருமை பீத்திக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின். பேருந்துகள் நிறுத்தக்கூடிய டெப்போ அதை விட படு மோசமா இருக்குது. லேடிஸ் பாத்ரூம் போக முடியல, ஜென்ஸும் பாத்ரூம் போக முடியல, ஒரு தண்ணி வசதி இல்லை. சிஎம் அப்பப்போ இந்த ரூட்டில் போகிறார். இதை பார்த்துட்டு அவர் பண்ணலாமே, சிஎம் பண்ணலாம்ல. எதையும் எங்கெங்கேயே பண்ணுறாரு. மெயின் ஈசிஆரில் அவர் அவங்க பொண்ணு வீட்டுக்கெல்லாம் போகிறாரு, எங்கெங்கே போகிறாரு. இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். விவசாயிகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்யணும். ஏரி குளம் தூர்வாரி வாய்க்கால் வரத்து உட்கட்டமைப்பு வசதிகள் செஞ்சு கொடுத்தா விவசாயம் செய்யலாம். ஆனா அதிமுக கொண்டு வந்த ஒரே காரணத்துக்காக குடிமராமத்து திட்டம் கிடப்புல போட்டாச்சு. விவசாயிகளுக்கும் ஒன்னும் செய்யல. பள்ளிக்கூடங்கள் சத்துணவு மையங்கள் சரியில்லைன்னு தினம் போராட்டம் நடக்குது. அங்கங்க இடிஞ்சு விழுந்து உயிர் பலியும் வாங்கி இருக்கு. இப்படி எதையுமே செய்யாம நாங்க உட்கட்டமைப்பு வசதி செஞ்சு கொடுத்தோம்னு உதயநிதி சொல்றாரே, அது என்ன கோபாலபுரத்துல குத்துச்சண்டை மைதானம் கட்டி கொடுத்த திட்டமா? அரசு ஆஸ்பத்திரி பக்கம் துணை முதல்வர் உதயநிதி போய் பார்த்திருந்தா இப்படியான பொய்களை வெக்கம் இல்லாம வெளியில சொல்லி இருக்க மாட்டாரு. இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள விளம்பரங்களுக்கு செலவு செய்யற பணத்துல கொஞ்சமாவது மக்கள் நல திட்டங்களை செய்யணும்னு திமுக ஆட்சிக்கு கோரிக்கை வைக்கிறாங்க மக்கள். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.